ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்கேலார் அப்படிங்கிறது ஒரு ரியல் நம்பரை டெனோட் பண்ணுது. அது பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், அல்லது ஜீரோவாக கூட இருக்கலாம். ஸோ எனி ரியல் நம்பர் அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன செய்யணும்னா, அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அந்த ஸ்கேலார்னால மல்டிப்ளை பண்ணி போட்டால் அந்த நியூ மேட்ரிக்ஸ் தான் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அது பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் எது வேணா இருக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுவும் ஒரு எலெக்ஷன் ஓரியன்டட் எக்ஸாம்பிள் தான். சப்போஸ் ஒரு தெருவில் 2 ரோ ஆஃப் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 ரோவில் 4 வீடு இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இப்போ எலெக்ஷனுக்கெலாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா, பணம் கொடுக்குறது. அது சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசல. அப்படி பணம் கொடுக்குறவங்க இந்த தெருவோட பணம் டீட்டெயில்ஸ் கொடுத்த எந்த வீட்டுக்கு எத்தனை கொடுத்தாங்கிறது எப்படி ப்ராசஸ் ஆகும், ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை ஓட்டு இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம மேட்ரிக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ அந்த 4 வீடு, 2 ரோ ஆஃப் வீடு இருக்குது. ஒவ்வொரு ரோலையும் 4 வீடு இருக்குது. ஸோ இந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை ஓட்டு இருக்கோ அதுதான் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் அந்த குவான்டிட்டி. அதுக்கு கொடுக்க வேண்டிய பணம், ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்களோ, 2000 கொடுக்குறாங்களோ, 5000 கொடுக்குறாங்களோ, அதை மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த அமௌண்ட்ஸ் தான் வந்து அந்த தெருவில் உள்ள வீடுகளுக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் அமௌண்ட்.